சண்டே நடந்த வீக்கெண்ட் எபிசோட்லையும் மண்டே நடந்த அதுக்கப்புறமா வந்த நிகழ்வுகள்லையும் பார்த்தோன்னா பிக் பாஸ் கேமை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கு. இந்த சேஞ்ச் ஓவர் யாருக்கு ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாப் பிளேயர்ஸ் ஆன தீபக், மஞ்சரி, முத்துக்குமரன், ஜாக்லின், ராணவ் அப்புறம் சௌந்தர்யாவை தான் டைரக்டாகவே பாதிச்சிருக்கு. இதை பாதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இப்போ சொன்ன ஆட்களே ரெண்டு குரூப்பாக கிட்டத்தட்ட கிளியராக டிவைட் ஆகுறாங்க. ஐடியாலஜிஸ் கரெக்டாக ரெண்டாக ஸ்பிளிட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஒரு சைடில் ஷோயிங் யோர் ட்ரூ செல்ஃப், அதாவது உன்னை எந்த வகையான முகமூடியும் இல்லாமல் உன்னுடைய நல்ல கெட்ட விஷயங்களை வெளிப்படையாக இந்த கேம் ஷோவில் நீ வெளிப்படுத்தணும், அப்போதான் நீ ஒரு நல்ல கேம் பிளேயர்னு சொல்லிட்டு ஒரு சைடில் வாதாடுறாங்க. இன்னொரு சைடில் வாதாடுறவங்க ஒரே ஒரு ஆளாக இருந்த ராணவ் மட்டும் இருந்தார். இப்போ வந்து சௌந்தர்யாவும் ராணவும் கிட்டத்தட்ட ஒரு குரூப்பில் வந்து போடலாம்னு சொல்லலாம். இது ஏன் ரெண்டு பேரும் சண்டே எபிசோடில் குறிப்பிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா இணைகிறாங்கன்னு சொன்னால், ஏன்னா ஒரு சாட்டர்டே வரைக்கும் கூட, இன்ஃபேக்ட் சண்டேவோட பாதி வரைக்கும் கூட சௌந்தர்யாவுக்கும் ராணவுக்கும் பயங்கரமான ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. ஏன்னா சௌந்தர்யா என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ராணவ் வந்து இதுதான் நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற டைப்னு சொல்றதுல பிரச்சனை இல்லை, ஆனால் கன்ஃபியூஸை மற்றவங்க கன்ஃபியூஸ் பண்ணுறேன் இல்லை, இதுதான் என்னோட நேச்சர்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. பட் விஜய் சேதுபதி சார் வந்து இதுதான் நீயா அப்படின்னு கேட்குற போது அவர் என்ன சொன்னார்னா, இல்லை சார் இது நான் இல்லை, கேமை சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக நான் இப்படி விளையாடிட்டு இருக்கேன், மக்களுக்கு இடையில எனக்கு அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக விளையாடுறேன், எல்லாரும் என்னை பார்க்கணுங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்றது வந்து ரொம்ப ஒரு ஓப்பன் டாக்காக இருந்தது. ஒரு சைடில் மக்களுக்காக தன்னுடைய ட்ரூ செல்ஃபை காட்டாமல் விளையாடிட்டு இருக்காருன்னு இருந்தாலும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஷோயிங் யோர் ட்ரூ செல்ஃப் அதுதான் உண்மையிலேயே கேமில் ஒரு பெஸ்ட் பிளேயருடைய ஒரு அப்ஜெக்டிவாக இருக்கணுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தானா, நம்ம குடும்பத்துக்கிட்டே, நம்ம அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ குழந்தைங்க கிட்டயோ மாமனார் மாமியார் கிட்டயோ ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ நம்மளோட ட்ரூ செல்ஃபை நம்ம காட்டுவோமா? காட்ட மாட்டோம். ஏன்னா நம்மளுக்குன்னு நிறைய மனசில் அழுக்குகள் இருக்கும். ஒருத்தர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கும் போதே, நம்ம குழந்தையா இருந்தால் கூட அதுக்கிட்ட நம்மளுக்கு நிறைய கோவங்கள் இருக்கலாம், நம்மளுக்கு டவுட் இருக்கலாம், இல்லாட்டி நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நம்மளுக்கு அவங்க மேலே சில சந்தேகங்கள் இருக்கலாம். ஆனால் அதை நம்ம டோட்டலாக வெளிப்படையாக ஓப்பனாக அவங்க கிட்ட நம்ம காமிச்சிக்கிட்டானா அவங்களுக்கு நம்மளை டோட்டலாக பிடிக்காம தான் போயிடும். இது ரிலேட்டிவ்ஸ் கிட்டயே, நம்மளுடைய ரத்த சம்பந்தப்பட்ட ஆட்கள் கிட்டயே நம்மளுடைய ட்ரூ செல்ஃப் நம்ம காட்ட முடியாத நிலைமையில தான் எல்லாருமே இருக்கும். ஆனா நம்மளுடைய பெஸ்ட் வெர்ஷனை வந்து நம்ம காட்டிட்டு இருக்கோம். அதுதான் நிதர்சன உண்மை, ட்ரூ ரியல் லைஃப்லயே. ஆனா பிக் பாஸ் வரும்போது உன்னோட ட்ரூ செல்ஃப் நீ காட்டினாதான் இந்த கேம்ல வந்து நீ சின்சியரிட்டி காட்டுற அப்படின்னு சொல்ற ஒரு செட் ஆஃப் பீப்புளோடைய ஒரு எண்ணம் வந்து ஒரு நேச்சுரலா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும்னு தோணும். இது சொல்றவங்கலாம் என்ன லாஜிக்கை வச்சு அவங்க ஆர்கியூ பண்றாங்கன்னா, நீ மக்கள் உன்னை ஜட்ஜ் பண்றாங்க, மக்கள் உனக்காக ஓட்டு போடுறாங்க, அப்போ நீ உன்னோட உண்மையான செல்ஃபை காட்டலனா நீ மக்களையே ஏமாத்துற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. நீ மக்களையே ஏமாத்துற மாதிரின்னு இந்த விஷயத்துல சொல்லவே முடியாது. ஏன்னா உன்னுடைய கம்ப்ளீட் ட்ரூ செல்ஃபை நீ காமிச்சானா மக்களுக்கு பிடிக்காது. நான் ஒரு ரிலேட்டிவ்ஸ் கிட்டே நம்ம வந்து அதை காட்ட மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு நம்மளோட நம்ம உள் மனசுல நிறைய அழுக்குகளை வச்சிருந்தாலும் அதை நம்ம ரிஃப்ரைன் பண்ணி நம்ம அதை ஒரு சொசைட்டியில நம்ம நடந்துக்கும் போது நம்மளை கம்ப்ளீட்டா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஓப்பனா காட்ட மாட்டோம் இல்லையா? ஸோ ஏன்னா அவங்க கிட்ட அவங்க நான் நம்மளை தப்பா நினைச்சுக்கலாம், அவங்க ஹர்ட் ஆகலாங்கிற ஒரு பேசிக் நல்ல நேச்சர்ல தான் அதை செய்யறோம். இருந்தாலும் அது நேச்சுரலா நடக்கிற ஒரு ப்ராசஸ் போது மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போடணும், மக்களுக்கு நம்ம பிடிக்கணும்னு ஒரு சைட்ல நினைக்கும் போது நம்மளோட ட்ரூ செல்ஃப் மக்களுக்கு பிடிக்காம போயிடும் இல்லையா? அதனால நம்ம வந்து நிச்சயமா கொஞ்சம் நம்மளுடைய உண்மையான ட்ரூ செல்ஃப் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சிறந்த முறையில அதை ஆர்கானிக்கா நேச்சுரலா நடிக்கிறாங்க அவங்களுக்கு தான் வந்து அந்த டைட்டில் போற மாதிரி இவங்க பேசுறாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா ட்ரூ செல்ஃப் இவங்க காட்டிட்டாங்கன்னா மக்களுக்கு நிச்சயமா பிடிக்காது. இப்ப இது சொல்றவங்க எல்லாம் யாருன்னு பாருங்க, முத்து, ஜாக்லின், மஞ்சரி, அப்புறம் இந்த விஷயங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்ட தீபக். ஏன்னா தீபக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விதமா தான் யோசிச்சுட்டு இருந்தார். ஏன்னா எல்லாருக்கும் பல ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம், இதுதான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணுமே கிடையாது. திஸ் இஸ் ஹிஸ் கேம் பிளான் அப்படின்பார். இப்போ ஒருத்தர் வந்து என்ன நான் இப்படி தப்பு பண்றாருன்னு சொல்லிட்டு அருண் வந்து தீபக் கிட்ட முத்து பத்தி சொல்லுவாங்க, தட் இஸ் இஸ் கேம் பிளான் சொன்னவர். இவர் என்னமோ இவங்க 3 பேரோட இருந்து ஷோயிங் யுவர் ட்ரூ செல்ஃப் அதை காட்டாதவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாது, அதை காட்டுறவங்க மட்டும் தான் நல்லவங்க அவங்களே நினைச்சிருக்காங்க. அவங்களோட ட்ரூ செல்ஃப் இவங்க எல்லாம் 3 பேரும் காட்டிட்டாங்களாம். அதனால இவங்க வந்து ரொம்ப நல்லவங்களாம், மித்தவங்க எல்லாம் காட்டாம இருக்காங்களாம். அதனால மக்கள் கிட்ட இவங்க சின்சியரா இல்லைன்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல பதிவு போடுறாங்க. அது மாதிரி இல்லாம இருக்கிறவங்கள யாருன்னு ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறாங்கன்னா சௌந்தர்யாவையும் ராணவையும் தான். இவங்க எப்படி சொல்லி காட்டுறாங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க ட்ரூ செல்ஃபை காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனா ராணவ் வந்து இந்த சண்டே எபிசோட்ல பயங்கரமான மாஸ் காட்டியிருப்பாரு. இதை மாஸ்ன்னு ஏன் சொல்றேன்னா, விஜய் சேதுபதி சார் வந்து கேட்கும்போது இது ஏன் ராணவ் இப்படிலாம் செய்றீங்க, வித்தியாசமா ட்ரை பண்றீங்களே, இது உண்மையிலேயே நீங்க தானா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார் இது உண்மையிலேயே நான் இல்ல சார், இது மாதிரி யாராவது நடந்துப்பாங்களா? ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக தான் அப்படி நடந்துப்பாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே அவர் சொன்னது ரொம்ப ஜெனுவினா தான் இருந்தது. நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்ல என்னடா ராணவ் இப்படி ஒரு நல்ல விதமான ஒரு டிஃபரெண்டான ஒரு விதத்துல யோசிக்கிறாருன்னு கூட ஒரு மலைப்பா இருந்தது. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே வந்து தன்னை காட்டிக்கணும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஒரு வீரியத்தோட இருக்காங்க. எல்லாரும் வந்து நார்மல் லைஃப்ல இப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா? பின்னாடி ரொம்ப போய் இவங்க வந்து ஒரு சக்கரை ஒரு மேட்டர்ல வந்து ஒரு ஸ்பூன் சக்கரை கம்மியா கொடுத்துட்டா கூட, சக்கரை கம்மியா கொடுக்குறப்பார் இவன் நேர்மையான இல்லைன்னு சொல்லிட்டு சராசரி வாழ்க்கையில ஒரு 6 ஸ்பூன் சக்கரைக்காக 2 மணி நேரம் பேச மாட்டாங்க. ஆனா முத்துலேருந்து ஜாக்லின்லேருந்து எல்லாருமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் பெருசா எடுத்து பேசுறாங்க. அப்போ அது அவங்களோட நேச்சுரல் செல்ஃபா இல்ல. ஸோ தேர் ட்ரைங் டு கிரியேட் கண்டென்ட் அவுட் ஆஃப் ஃபைண்டிங் ஃபால்ட் வித் அதர்ஸ். மற்றவங்க எங்கெல்லாம் தப்பு செய்யறாங்க, ஒரு சின்ன சக்கரை விஷயத்துல ஒரு புண்ணாக்கு விஷயத்துலலாம் கூட வந்து ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சு அது பின்னாடி பேசுறாங்க, முன்னாடி பேசுறாங்க, நீ இவ்வளவுதான்
நீ வந்து ஒரு ரொம்ப கிரீடி, நீ ரொம்ப வந்து ஜாமுக்காக ஆசைப்படுற ஒரு கிரீடியான பொண்ணு அப்படின்லாம் தானே பேசுறாங்க. ஜாக்லின்லாம் கூட வந்து சாச்சனா பத்தி அப்படி தானே பேசியிருந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு பேசிக்கான கண்டென்ட் என்னன்னா, ஷோயிங் யோர் ட்ரூ செல்ஃப்னு நாங்க காட்டிட்டு இருக்கோம், இவங்க எல்லாருமே காட்டல அப்படின்னு இவங்க காட்டுற ஒரு பேசிக் ஒரு கேம் செட்ல தான் இவங்க வராங்க. இது ராணவ இதை சொன்ன உடனே உங்களுக்கு என்ன பெரிய பயம் வந்துருச்சுன்னா, ராணவையும் நீங்க சௌந்தர்யாவும் பாருங்களேன், நம்ம முன்னாடி போட்ட பதிவிலேயே சொல்லியிருப்பேன், they are completely fearless. ஏன்னா அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது. மஞ்சரி மாதிரியோ முத்து மாதிரியோ ஜாக்லின் மாதிரியோ உருட்டி 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 ஒரு விஷயத்த பேசவே முடியாது. ஏன்னா இவங்க 3 பேருமே ஏதாவது தப்பு செஞ்சானா விஜய் சேதுபதி சார் அளவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவர் நாக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கும் போது தான் இவங்க தன்னுடைய தப்பை ஒத்துப்பாங்க. ஆனா மித்தவங்க எல்லாரையும் பாருங்க, தீபக், சௌந்தர்யா, ராணவ், ஈவன் ஃபார் சேயிங் அருண், சில இடங்கள்ல ஆனா பெரிய பெரிய முத்துவோட போட்ட மேஜர் சண்டைலாம் விட்டுருங்க, ஆனா சில சண்டைகள்லாம் போடும்போது அங்க உள்ளவங்க அதை ஹர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குனு சாரி கேட்கிற நேச்சர் உள்ளவங்க. ஸோ அவங்க என்னன்னா, இப்போ நம்ம தப்பு செஞ்சுட்டோம், இப்போ தப்பு செஞ்சதை வந்து ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி நம்ம சாரி கேட்டுட்டா இன்னும் ரெஜிஸ்டர் ஆயிருங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்லேயே இல்லாதவங்க தான் டக்குனு சாரி கேட்பாங்க. இதுலயே தெரிஞ்சிருச்சு உங்களோட தரம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அவங்க மண்டையில பயங்கரமா தன்னை நல்லவங்களா காட்டிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேகேஜோட சுத்தல, அதனால அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா நடமாடுறாங்க. இரண்டாவது என்ன பண்றாங்கன்னா, பயங்கரமான சுவாரஸ்யத்தை கொண்டுட்டு வரணும் ட்ரை பண்றாங்க. ராணுவும் சரி சௌந்தர்யாவும் சரி. ஏன்னா அவங்க என்னெல்லாமோ கியூட்டா நிறைய விஷயம் செய்யறாங்க. கையை உடஞ்சதுக்கு அப்புறமும் ராணுவ வந்து ஒரு கமெண்ட்ரி கொடுக்குறாரு, சௌந்தர்யா வந்து ஏதோ கியூட்டா டான்ஸ் ஆடுது, பயங்கரமா எனக்கு வந்து அழுக வர மாதிரி பேசுது, சிரிக்குது, டான்ஸ் ஆடுது, நிறைய விஷயம் செய்யறாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சியோட ஒரு 1 hour எபிசோட எடுத்தாலே ராணுவ ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஏதாவது செஞ்சிடறாரு. ஒரு 20 மினிட்ஸ்க்கு சௌந்தர்யா வந்து அந்த குரூப்ல இருக்கும் போது அவங்க பேசுறதும் காமெடி பண்றதும் சில்லியா பண்றதும் இந்த திருடுறதும் உட்காந்து சாப்பாடு திட்டி சாப்பிடும் ஏதோ பண்ணி அவங்க வந்து பயங்கரமா அவங்க வந்து ஸ்கோர் ஆயிடுறாங்க. இது அவங்க எளிமையா செய்ய முடிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, தான் நல்லா வேணும் காட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமோ அந்த மண்டையில அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பாரமா சுமந்துக்கிட்டு உள்ள வரல. ஆனா இவங்க இந்த 3 பேருமே, மஞ்சரி, ஜாக்லின், முத்து 3 பேருமே ரொம்பவே தன்னை ரொம்ப ஒரு மிஸ்டர் பர்ஃபெக்ட் மிஸ் பர்ஃபெக்ட் மாதிரி காட்டணும்னு ரொம்பவே ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க ஒரு செட் பேட்டர்னோட வந்துட்டாங்க. இங்க தான் அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, பழைய பிளேயர்ஸ் பழைய சீசன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் யாரு நல்லவங்களா இருக்காங்களோ ஜெனுவினா இருக்காங்களோ மக்களுக்கு வந்து யார் படுதோ அவங்களுக்கு வின்னர் போஸ்ட் கொடுத்தாங்க. ஆனா அந்த சீசன் 4 or 5 கவினோட என்ட்ரிக்கு அப்புறம் தான் இந்த மக்களுக்கு ஒருத்தவன் வந்து ரொம்ப நல்லவனா இருக்கிற மாதிரி காட்டுறான்ல, அவனை மட்டும் பிடிக்கிறது இல்ல, இந்த கேமை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா எடுத்துட்டு போறான், எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜியை நல்லா யூஸ் பண்றான், எந்த அளவுக்கு வித்தியாசமா யோசிச்சு இன்னொருத்தனை வந்து சரியான முறையில் அவன் விளையாடிட்டு இருந்தாலும் அவனை கன்ஃபியூஸ் பண்ணி அவனுடைய பலவீனத்தை கண்டுபிடிச்சு கரெக்டா அந்த இடத்துல அவனை உட்காத்தி வைக்கிறது. இல்லாட்டி இன்னொருத்தன் வந்து பயங்கரமா ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல சுத்திட்டு இருந்தானா அவனோட ஃப்ரெண்டை வச்சே அவனை எப்படி அடிக்கிறது, இல்லாட்டி நாமினேஷன் ப்ராசஸ்ல யாரெல்லாம் கூட்டு சேர்த்துக்கிட்டு யாரெல்லாம் வந்து ஒரு மெஜாரிட்டி அளவில் வச்சு யாருக்கு ஓட்டு போடுறதுலேருந்து நம்ம கவுக்கிறது, எந்த மாதிரி குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணி எந்த மாதிரி காய்களை நகர்த்தி நம்ம கடைசி வரைக்கும் நம்ம முன்னேறி போகலாங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அது செஞ்சா மக்களுக்கு பிடிக்கும். சுவாரஸ்யமா செய்யறது ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு பிளானை போட்டு ஸ்கெட்ச் போட்டு தூக்குறவன ரசிக்க ஆரம்பிச்சது எப்போனா கவின் உள்ள வந்தப்புறம் தான். நல்லா யோசிச்சு பாருங்க, கவின் சொன்ன ஒரு டைலாக் ஞாபகம் இருக்கா, பா நான் நல்லா கெட்டவன நான் ஒத்துப்பேன் பா கையை தூக்கி, ஆனா நீங்களாம் பண்ற ஒரு டிராமா இருக்கே ஐயோயோன்னு அந்த விஷயத்துக்கு அவர் பேசின டைலாக்கு பயங்கரமா வந்து அவரை வந்து போட்டுனாங்க. ஏன்னா ஒருத்தன் வந்து தான் நல்லவன்னு சொல்றான், நிச்சயமா சொசைட்டில நல்லவனா இருக்க மாட்டான். தான் நல்லவனா உள்ள தாட் ப்ராசஸ்ல இருக்கிறவனுக்கு எங்கேயாவது நம்ம தப்பு செஞ்சிருவோமோ தப்பு செஞ்சிருக்கோமோ இல்லாட்டி தப்பு செய்யறதுக்கு நம்ம ஒரு நிலைமையில வந்துருவோமோங்கிற ஒரு டவுட்லயே தான் வந்து நல்லவங்க அழிவாங்க சொசைட்டில. அப்படி இருக்கும்போது நான் நல்லது மட்டும் தான் செய்ய வந்திருக்கேன், நான் நல்லது தான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், நான் செய்யற இடத்துல மட்டும் தான் நான் இருப்பேன் ஒரு ஆளால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும்னா அது 100% நடிக்கிற ஒரு ஆளால மட்டும் தான் இருக்கும். அது ஒரு கேம் ஷோ பொறுத்த வரைக்கும். கவினுக்கு அப்புறம் வந்தவர் அசீம் வந்து உண்மையிலே நீங்க நல்ல ஒரு கேம் அனலைஸ் பண்ணி நீங்க பாருங்களேன். அவர் வந்து பல இடங்கள்ல பயங்கரமா ஸ்ட்ராட்டஜிக்கலா விளையாடி கமல் சார் வந்து இந்த கேள்விகள்லாம் கேட்டு அவர் தப்பு செஞ்சிருக்காருங்கிற ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கும் போதே சாரி சார் நான் செஞ்சது தப்பு சார்னு சொல்லி அழகா அந்த இடத்துல இந்த எஸ்கேப் ஆகி ஒருத்தருடைய கோவத்தை ட்ரிகர் பண்ணி அவங்கள வார்த்தைகள் வந்து வெளியில வந்து சொல்ல வச்சு அவங்களுடைய முகத்திரையை கிழிச்சு பயங்கரமான கேமை விளையாடிருப்பாரு. அதனால அசீமுக்கு ஒரு வின்னிங் போஸ்ட்டை மக்கள் வாங்கி கொடுத்துருப்பாங்க. நாட் பிகாஸ் அவர் நல்லவனா காட்டிக்கணும் அப்படின்னு அவர் பாதை எடுத்து அவர் அந்த அளவுக்கு மாஸ் காட்டியிருக்கவும் முடியாது. அவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி போட்டு அவர் கேமை ஸ்கெட்ச் போட்டு மித்தவங்களை எல்லாம் எலிமினேட் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேமை அவர் எடுத்துட்டு போயிருக்க முடியாது. இந்த கேமை கவனிச்சிருந்தாலே ஏன் அசீமுக்கு வந்து அந்த கோப்பை போய் ரீச் ஆச்சுன்னு நினைச்சாலே இந்த நான் நல்லவன் கேம் பண்ணி நான் இந்த கேமை விளையாட போறேன்னு நினைச்சவங்க வந்து அவங்களுடைய கேமை வந்து திருத்தி இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். இதை விடுங்க, கடைசியில முடிஞ்ச 7th சீசன் கூட நீங்க பாருங்களேன், பிரதீப் ஆண்டனிக்கு ஏன் இவ்வளவு மாசான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வந்ததுன்னா அந்த கேம் ஷோ, அது ஒரு கேம் ஷோ, நான் கடைசியில நான் பெட்டியை தானே எடுக்க போறேன்னு அவருடைய கேமோட கடைசி இலக்க சொல்லிட்டு நான் ஸ்ட்ராட்டஜி வச்சுதான் நான் வந்து காயா நகத்த போறேன் பிரதீப் ஆண்டனி சொல்லியிருந்தார். அதுக்கு மக்கள் கடையில பயங்கரமான ஆரவாரம் இருந்தது, பயங்கர ஆதரவு காட்டினாங்க. மேபி அவர் லேடிஸ் கிட்ட பேசின விதமோ அவர் சோசியலா ஒரு இடத்துல நடந்துக்க தெரியாம அவர் ஸ்ட்ரகிள் பண்ண விஷயங்கள்னால அவர் வெளியில வந்திருக்கலாம். பட் த வே இன் விச் ஹி பிளேட் த கேம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது ஜெனுவினா இருந்தது, நல்லவனா இருந்தது அப்படின்னு நினைக்காம ஜெனுவினா இருக்கிறாங்க, ஜெனுவினா ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் இந்த கேம் விளையாட முடியும். அந்த ஸ்ட்ராட்டஜி என்னெல்லாம் போடுறாங்கன்னு அந்த மக்கள் உட்காந்து அதை கெஸ் பண்றாங்க.
இருக்காங்கல்ல, அதுலதான் சுவாரஸ்யம் இன்க்ரீஸ் ஆகுது. இவன் வந்து ஒரு பிளான்லாம் போடுறான், உள்ள இன்னொருத்தையும் இவன் பிளான்லாம் கண்டுபிடிப்பான். அந்த விஷயங்களை மக்கள்லாம் பார்க்கும்போது தான் பயங்கரமான சுவாரஸ்யம் உண்டாகுதுங்க. அதனாலதான் பிரதீப்பையும் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ நீங்க கிளீனா கவனிங்க, இந்த கேம் ஷோல நல்லவனா இருக்க முடியாது, நல்லவனா வேணா அழகா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு. மக்களை ஃபூலே பண்ண முடியாதுங்கிற நிலைமையில 8th சீசன் வந்துகிட்டு நான் நல்லவன்டா, நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நான் ஒரு லாயலான பர்சன், நான் கரெக்டா இருப்பேன், நான் தான் கரெக்ட், நான் தான் வந்து படிச்ச நல்ல வந்து எஜுகேட்டட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே தன்னை நல்லவன் மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தானா மக்களுக்கு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இவங்களோட கேமை நல்லா உன்னிச்சு கவனிச்சு இவங்க என்ன ரொம்ப நல்ல வேஷம் போடுறாங்க அப்படின்னு இவங்களை இன்னும் உள்ள தொலாவி பார்க்கணும் தான் தோணுது. இதுல நிறைய வந்து மீம்ஸ் எல்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பேரண்டாக இருந்துகிட்டும் இன்னொரு பேரண்ட்டை பத்தி அசிங்கமா ஜட்ஜ் பண்றாங்க மஞ்சரின்னு சொல்லிட்டு, மஞ்சரிக்கு மேல ஒரு பெரிய பிளாக் மார்க், ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃப்ரெண்டுக்கு பின்னாடியே பயங்கர கான்ஸ்பிரசி பண்ணி இன்னொரு ஃப்ரெண்டு வந்து தப்பா விளையாடுறான்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்த விஷயங்கள்ல மாட்டிக்கிட்ட ஜாக்லின். ஸ்டார்டிங்ல ரொம்ப கண்ணியமா நாங்க பாய்ஸ் எல்லாம் இருக்கோம்னு சொல்ல முத்து, விஷால் வந்து சௌந்தர்யாவை பத்தி ஒரு அசிங்கமா தொட வருது, அந்த பொண்ணு பேட் இன்டென்ஷன்ல தொட வருது அப்படின்னு சொன்னதுக்கு ஆமோதிச்சுட்டு ஆமாடா அவளுக்கு அப்படி அந்த நேச்சர் இருக்குன்னு சொன்ன முத்து, இப்போ ரீசெண்டா கூட சௌந்தர்யாவோட குரலை நான் ஒன்னும் அசிங்கமே படுத்தலப்பா, நான் அந்த பொண்ணுடைய குரலை வச்சு நான் அசிங்கமே படுத்தலன்னு சொன்ன முத்து, அதே இடத்துல முத்து ஒரு இடத்துல சௌந்தர்யாவை வந்து மிமிக்ரி பண்ணி அவங்கள மாதிரியே ஒரு பேச்சில் வந்து அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி சில மீம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் என்ன, நான் வெறும்னா ஸ்ட்ராட்டஜி போட வந்தேன்ப்பா, நான் ஸ்ட்ராட்டஜி போட்டு நான் வந்து ஒருத்தனோட கேமை காலி பண்ணுவேன், நான் ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாதுன்னு கையை தூக்கி ஃபர்ஸ்ட்ல முத்து சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி சொல்லி இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் இருக்கும்போது அந்த ஸ்டாண்ட்ல அவர் இருந்திருந்தாலே மக்கள் அவருக்கு பயங்கரமான ஆதரவை கொடுத்துருப்பாங்க. நீங்க மஞ்சரியும் விடுங்க, நீங்க ஜாக்லினும் விடுங்க, முத்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணி அழகா வந்துட்டு இருந்தார். ஆனா எங்கேயோ தான் நல்லவன்னு காட்டணும்னு சொல்லிட்டு இருக்கிற இவரோட ஆட்டிடியூட் வந்து இவரை வந்து ரொம்பவே இழுத்துட்டு பேக்வர்ட்ஸ்ல வந்து புல் பண்ணி இழுத்துட்டு போற மாதிரி தான் தோணுது ஆஸ் ஆஃப் நவ். இது ஏன் வந்து குறிப்பிட்டு சொல்றேன்னா, இப்போ இவர் நல்லவர்னு காட்டுறதுக்கு விளையாடிட்டு இருந்த முத்து, அதாவது நான் இப்படி வின் பண்ண போறேன், இந்த மாதிரி வின் பண்ண போறேன்னு இருந்த முத்து இப்போ என்னெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறான்னா, இவங்கெல்லாம் ஏன் வின் பண்ணக்கூடாது, சௌந்தர்யா வின் பண்ணக்கூடாது, சௌந்தர்யா பார்த்தா எனக்கு வந்து பயமா இருக்கு அப்படிங்கிறாரு, ராணாவை பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்கிறாரு. இந்த பயம்லாம் ஏன் முத்து கிட்ட வருதுன்னா, இவர் வந்து தலையில வந்து ஒரு நல்லவனா இருக்கணும்னு மண்டையில போட்டு இவர் குழப்பிக்கிறனால தான். இவர் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் வச்சு விளையாடி இருந்தானா சௌந்தர்யா மேலேயோ ராணவ மேலேயோ இவருக்கு பயம் வந்திருக்காது. ஏன்னா சௌந்தர்யாவும் ராணுவோ இவங்க மக்கள் நம்மள நல்லவனா நினைக்கிறானோ கெட்டவனா நினைக்கிறானோ அது முக்கியம் கிடையாது. இந்த கேமை எப்படி நம்ம சுவாரஸ்யமா எடுத்துட்டு போலாங்கிற அளவுல தான் உட்காந்து அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. பிளஸ் இவங்களுக்கு அப்சல்யூட் ஃபியர்லெஸ்னஸ் இருக்கிறனால பயங்கரமா மனசுல தோன்றதை அப்படியே வெளிப்படையா சொல்லிடுறாங்க. அதுவும் நாமினேஷன் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முத்து பத்தி கிளீனா போட்டுட்டு உடைக்கிறாங்க சௌந்தர்யா. அதுல இவர் வந்து சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர், சில பேர் வந்து ரொம்ப வீக்கான பிளேயர். இந்த ஸ்ட்ராங்கான பிளேயர்ல என்னெல்லாம் ஃபிளாஸ் இருக்கு, மக்கள் இவங்களை ஏன் ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸா வச்சு இவங்களை போய் பெருசா தூக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்களையே கேவலப்படுத்துற அளவுக்கு யோசிக்கிற மாதிரி, மக்களை மேனிபுலேட் பண்ற மாதிரி இவர் பேச வராரு. இவர் மக்களை மேனிபுலேட் பண்ணி பேசுறத வந்து வெளிப்படையா சொல்ல முடியாம உள்ள இருக்கிற ஆளெல்லாம் இவர் மேனிபுலேட் பண்றாருன்னு சட்டலா சொல்லியிருப்பாங்க சௌந்தர்யா. அதே மாதிரி சௌந்தர்யா அகைன் வந்து ஜாக்லினை வந்து அவங்க நாமினேட் பண்ண ரீசன் தான் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப லாயல்ட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு ஒருத்தவங்க வந்து கேமை விளையாடாம தடுத்துட்டு அவங்க மட்டும் நல்ல தெளிவாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க யாரெல்லாம் ஃப்ரெண்ட் ஆக்குனாங்களோ அவங்களோட கேம் எல்லாம் காலியாக்குறதுக்காக தான் இவங்க ஃப்ரெண்டா சேர்த்தாங்கிற ஒரு கிளீனான ஜாக்லினோட ஸ்கெட்ச் எடுத்து வெளியில போட்டுருப்பாங்க. ஆனாவும் அருணும் இந்த வாட்டி பயங்கரமா மஞ்சரியை வந்து கரெக்டான விஷயங்களுக்கு வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க பை சேயிங் விஷயம் முன்னாடி நடந்திருக்கும். இப்போ அருண் வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தப்பான இடங்கள்ல வந்து சில ஆர்குமெண்ட்லாம் பண்ணியிருப்பார். திருப்பி எடுத்துட்டு வந்து அதை திருப்பி பேசி மக்களுக்கு அந்த மெமரியை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மஞ்சரி. ஏன் மஞ்சரி செய்யாத தப்பா, கேப்டனா இருக்கும்போது கேப்டனா இருந்துமே அந்த ராஜாராணி டாஸ்க்ல வந்து கேர்ள்ஸ் வந்து திருட வச்சிருப்பாங்க, கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருப்பாங்க, இதெல்லாம் நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. அவங்க பண்ண பிழைகள் எல்லாம் திருப்பி இப்போ யாராவது எடுத்துட்டு வந்தா பேச விடுவாங்களா? ஆனா அவங்க மற்ற ஆட்களுடைய பிழைகளை வந்து பழைய பிழைகளை சாரி கேட்டு அது மறந்து போன பிழைகளையும் திருப்பி எடுத்துட்டு வந்துட்டு இந்த ஊர்கேள்விகள் மாதிரி இவங்க 3 பேரும் உட்காந்து பேசும்போது திருப்பி அது மறுபரிசீலனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதை கண்டுபிடிச்சு அவரும் கரெக்டா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பேரண்டிங்கை பற்றியும் வந்து கரெக்டாக வந்து அந்த நாமினேஷனில் வந்து வெளிப்படையாக சொல்லியிருப்பாரு. இன்ஃபேக்ட் அது வந்து விஜய் சேதுபதி சார் இந்த பேரண்டிங் எல்லாம் வந்து நீங்கள் ஏன் ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு மஞ்சரி கேட்பாருன்னு நினச்சேன். ஒருவேளை மஞ்சரியோட கேரக்டரும் வெளியில் வரட்டும், உள்ள என்னெல்லாம் வன்மம் உள்ள வச்சிருக்காங்க, இப்போவே அவங்களை கண்டிச்சிட்டானா அவங்க உள்ள இருக்கிற வன்மங்கள்லாம் வெளியில் வராமல் இருக்கும்னு சொல்லிட்டு வன்மத்தில் கொட்டிட்டு இருக்கிற மஞ்சரிக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டானா ஜாக்லினும் பண்ணுறதை நிறுத்தி விடுவாங்க இல்லையா. ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இவங்க 3 பேரும் என்ன வன்மத்தை காட்டுறாங்கிறத பார்க்கறதுக்காக இவங்க ஏதோ ஒரு இடத்துல கண்டிக்காமல் விட்டுட்டு வீக்கெண்டில் விஜய் சேதுபதினு நானும் நினச்சேன். இதுல ராணுவ மேல ரொம்ப வன்மத்தை உள்ள இருக்கிற எல்லா ஆட்களும் ஒட்டுமொத்தமா வச்சதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க விஜய் சேதுபதி ராணுவ மேல வச்சிருந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை ஆங்கர்னு நினைச்ச காரணம் தான். விஜய் சேதுபதி சாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நாமினேஷன்ல கூட நீங்க எல்லாரும் ராணுவ தான் போவாருன்னு நினைச்சீங்க, ஆனா யார் போவாங்கன்னு சொல்லிட்டு அன்ஷிதாவோட கார்டை காமிச்சிருப்பாரு. ஸோ அது என்னன்னா ரீடிங் பிட்வீன் தி லைன்ஸ். அவர் வந்து மறைமுகமா என்ன சொல்ல வந்தானா, மக்களுக்கு ராணுவ பிடிச்சிருக்கு, அதுக்கு காரணம் ராணுவ வந்து கரெக்டான விதத்துல விளையாடுறாரு, சுவாரஸ்யத்தை நோக்கி வந்து இந்த கேம் எடுத்துட்டு போறாரு, அந்த உங்களை மாதிரி இருக்கிற மரமண்டைகளுக்கு அது
எட்டல அப்படின்னு தான் அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்களுக்கு வந்து தன்னுடைய தாட் ப்ராசஸ் மேல ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் எப்படி ராணுவ வந்து கரெக்டா கேம் விளையாடுறாருன்னு புரியும். ஏன்னா முத்து, மஞ்சரி, ஜாக்லினா வந்து ராணுவுக்கு பிஆர் டீம் இருக்கு, அதனாலதான் மக்களுக்கு ராணுவ பிடிச்சிருக்கு. சௌந்தர்யாவுக்கு பிஆர் டீம் இருக்கு, அதனால மட்டும் தான் மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு இவங்க வந்து நினைச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அது ஒரு காரணம். அகைன் கமிங் டு ஃப்ரஸ்ட்ரேஷன். இதில் ஏன் வந்து விஜேஎஸ் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆனார்னா, பயங்கரமா இவங்களை பற்றின இந்த 3 பேரை பற்றின இந்த ஊர்கிழவிகள்ங்கிற இவங்க 3 பேர் பற்றி கரெக்டான விதத்தில் அனலைஸ் பண்ணி பயங்கரமாக காய் நகர்த்தி பயங்கரமான சுவாரஸ்யத்தும் கொண்டுட்டு வந்துட்டு பயங்கரமாக கவுண்டரும் அடிச்சு பேசுறாரு ராணுவ உள்ள தனியாக இவங்க கண்டஸ்டன்ஸாக இருக்கும்போது. ஆனால் வீக்கெண்ட் எபிசோட் வந்த உடனே சில கேள்விகளை வேணும்னு தான் ராணுவ கிட்ட கேட்கிறாரு. ஏன்னா இவரால் ராணுவால மட்டும்தான் இந்த உண்மையை வெளியில் அழகாக கொண்டுட்டு வர முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ்ல கமான் ராணுவ உங்களால தான் சொல்ல முடியும்னு சொல்றப்போ அந்த ராணுவ அந்த நேரத்தில் ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆயிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டு ஒரு கரெக்டான ஒரு தெளிவான ஒரு பதில் தெரிஞ்சுமே அதை வந்து ஒழுங்கா டெலிவர் பண்ணாத காரணத்தினால தான் அவருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆச்சு. ஆனா உள்ள இருக்கிற ஆட்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த மாதிரி டெலிவர் பண்ணாம ஒரு மாதிரி குழம்பி வராரு இல்லையா, அதுவே இவர் வந்து கண்டென்ட் கொடுக்கறதுக்காக தான் அவர் செய்யறாரு, அதனால இவர் கேம் ஷோல இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த நாமினேஷன் ப்ராசஸ்லேயே பார்த்துருப்போம். மண்டேல ஃபுல்லா அந்த வீட்டில் இருக்கிற பல பேர் ராணுவத்தை தான் போட்டு நாமினேஷன் கொடுத்தாங்க. அவங்க 3 பேருக்குமே ராணுவும் சௌந்தர்யா மேலேயே பயங்கரமா ஒரு இன்செக்யூரிட்டி ஃபார்ம் ஆயிடுது. ஏன்னா மக்களுக்கு இவங்க மேல இவங்க என்ன செஞ்சாலும் கியூட்னு சொல்றாங்க, இவங்க என்ன பண்ணாலும் நல்லா இருக்குன்னு சொல்றதுனால தான் இவங்க கொஞ்சம் அவங்களோட தலகணத்தெல்லாம் தூர கட்டி வச்சுக்கிட்டு இவங்க என்ன விளையாடுறாங்க, இவங்க உண்மையை பேசுறாங்க போல இருக்கு அப்படின்னு நல்லா கவனிச்சிருந்தானா இவங்களும் கிட்டத்தட்ட இந்த கேம் ஷோ கொஞ்சம் புரிஞ்சுட்டு இந்த நல்ல ஆட்டிடியூட் காட்டுறதுக்கு பதிலாக கொஞ்சம் கேமை சுவாரஸ்யம் ஆக்குறதுக்காக இவங்களோட டைரக்டா சண்டைகள் போட்டு பயங்கரமான சுவாரஸ்யத்தை ஈட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு எங்கேயோ இவங்களை பார்த்து இன்செக்யூரிட்டி வந்தனால இவங்க 3 பேரும் ஓரமா நின்றுக்கிட்டு இந்த 2 பேரை பத்தி மட்டுமே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அசிங்கமா பேசி நேரடியா பேசுறதுக்கு பதிலா உள்ள இருந்து விஷால் பத்தி, அருண் பத்தி, சௌந்தர்யா பத்தி, ராணவ் பத்தி பயங்கரமா வந்து புரணி பேசிக்கிட்டே இருக்காங்க. பிக் பாஸ் வரலாறுல நேரடியா முன்னாடி நின்று போய் நீ செய்யறது தப்பு, எனக்கு ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு சொன்னவன் தான் கேம் ஷோ வின் பண்ணானே தவிர பின்னாடி போயிட்டு கேவலமா விளையாடுறவனை பத்தி கூட புரணி பேசினவன் அந்த பிக் பாஸ் வரலாற்றுல வின் பண்ணதா சரித்திரமே கிடையாது. ஒருவேளை ஏற்கனவே முன்னாடி பில்ட் பண்ணி வச்சிருந்த முத்துவோடைய ஆதரவாளர்கள், அவர் யூடியூபரா இருக்கிறாரு, அவர் ஒரு பொலிட்டிக்கல் குரூப்புக்காக வந்து அவர் வந்து செயல்பட போறாரு அப்படின்லாம் வந்து நியூஸ் அடிப்படுது. அதை தவிர இந்த ரிவ்யூவரான ரவி உள்ள ஒரு கண்டஸ்டண்டா போயிட்டு வெளியில வந்தாரு, அவரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இந்த தம்பிக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. சப்போர்ட்னா பிஆர் சப்போர்ட்டான்னு தெரியல. பல பேர் வந்து அவர் வந்து இவர் தான் வந்து பிஆரா இருந்துகிட்டு செயல்படுத்துறாருன்னு வேற ஒரு டாக் போயிட்டு இருக்கு வெளியில, அதனால தெரியல. ஸோ இவர் முத்து வந்து வினரா வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அவர் பேக்ரவுண்ட் எல்லாம் அக்செப்டபிள். பட் எந்த விதத்துல அவர் வின் பண்ண போறாருன்னு எதிர்பார்க்கும் போது முத்து கிட்ட கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் தான் வருது ஆஸ் ஆஃப் நவ் இந்த வாரங்கள்ல. இது நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு சம்பவத்தினால வருது. ஏன்னா ஒரு 2 பேருக்கு ஓட்டு போட்டுட்டானா அந்த ஆள் வந்து நாமினேஷனுக்குள்ள போயிடுவார். அப்போ அந்த ஆள் மேலே இன்னொரு ஓட்டும் போட்டா அது செல்லாத ஓட்டு அப்படின்னு விஜய் சேதுபதி சொன்னாருன்னு சொல்லிட்டு முத்து வந்து பதிவிடுறாரு. விஜய் சேதுபதி சார் இதை பார்த்து அடுத்த வாரம் நிச்சயமா கேட்க தான் போறாரு. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செல்லாத ஓட்டு, இந்த மாதிரி 2 ஓட்டு போட்ட அப்புறம் 3வது ஓட்டு ஒருத்தர்கிட்ட போட்டா அது பேர் சேஃப் கேம் எல்லாம் அவர் எங்கேயுமே பதிவிடல. அது வந்து முத்துவாக தனியாக அவர் மூளையில யோசிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இதை வந்து கரெக்டாக அட்ரஸ் பண்ணியிருப்பாரு தீபக், அருண், சௌந்தர்யா, அப்புறம் ரயன். எப்படின்னு சொன்னா இப்போ ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்காது, அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் அவங்களுக்கும் நம்ம நாமினேஷன் போடணும். எனக்கு ஏ பிடிக்காது, பி பிடிக்காது, ஆனால் ஏ பி 2 பேருக்குமே 3 ஓட்டு வந்துருச்சு. ஆனால் 3ஆவதா இன்னொருத்தர் இருக்காரு, அவரும் நாமினேஷனுக்குள்ள வரணும்னு நம்ம நினைச்சிட்டு அந்த ஆளை மனசுல நினைச்சிட்டு அவர் என்னெல்லாம் தப்பு செஞ்சிருக்காரு, அவரை பத்தி என்ன தப்பெல்லாம் சொன்னா ஜெனுவினான தப்பா இருக்கும்னு அந்த நிமிஷத்துல உட்காந்து யோசிச்சா அது எப்படி ஒரு ஜெனுவினான நாமினேஷனா இருக்கும்னு அவங்க சொன்னாங்க. அப்போ அது கரெக்ட் தானே, ஒருத்தர் எல்லாரும் வந்துதான் ஆகணும் நாமினேஷன் சொல்லிட்டு தேவையே இல்லாம நம்மளுக்கு அவங்க மேல ஒரு பாயிண்டே இல்லாம அவங்க வரணும்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு பாயிண்ட சொல்லி அவங்க நாமினேட் பண்றதெல்லாம் ஒரு ஜெனுவினான ஒரு கேம் பிளே கிடையாது. இது பயங்கரமான ஒரு வில்லத்தனமான ஸ்ட்ராட்டஜிஸ்டால தான் அதை பண்ண முடியும். அகைன் அந்த வில்லத்தனமான ஸ்ட்ராட்டஜிஸ்டா முத்து யோசிச்சிருந்தா வெல் அண்ட் குட்னு அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். ஆனா முத்து நல்லவனா இருக்கணும்னு ஒரு சைட்ல நினைக்கிறாரு, ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கணும்னு ஒரு சைட்ல நினைக்கும் போது அவர் ரொம்ப குழம்பி போயிட்டு பயங்கரமா உள்ள இருக்கிற மக்களையும் குழப்பறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவருக்கு வந்து தான் நினைக்கிற ஒரு விஷயம் தப்புன்னு ரியலைஸே பண்ணல. இதுல என்ன ஒரு பயங்கரமான உச்சக்கட்ட லெவலுக்கு கிரிஞ்ச் பண்றாருன்னா, சௌந்தர்யாக்கு ஒரு சமையல் குரூப்ல வந்து அவங்களுக்கு கத்துக்கணும்னு ஆசை வருது. கத்துக்கிறதுல தப்பு இல்லை. இப்போ பழைய கிராசரி டாஸ்க்ல எல்லாம் யாரை வேணாலும் கூப்பிடுவாங்க, சமையலே தெரியாதவங்களை கூட பேரை சொல்லி கூப்பிட்டு திடீர்னு உள்ள வந்து செய்ய சொல்லுவாங்க. முத்து அசியூம் பண்ணிக்கிறாரு, யாரெல்லாம் நல்லா வந்து கிராசரி பத்தி தெரிஞ்சிருக்காங்க, சமையல் தெரிஞ்சிருக்காங்க, அவங்க தான் உள்ள போகணும்னு சொல்றாரு. ஒருவேளை சமையல் தெரிஞ்சவங்களாம் ஒரு ஆளா நாமினேட் ஆகி வெளியில போறாங்கன்னு வச்சுக்காங்களேன், சௌந்தர்யா தான் இருக்காங்கன்னு இருக்கும்போது சௌந்தர்யா நீங்க உள்ள வாங்க, நீங்க கிராசரி டாஸ்க் வந்து நீங்க செய்யணும் அப்படின்னு பிக் பாஸ் கூப்பிட்டானா எந்த ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாத சௌந்தர்யா அங்க திக்கு திணறி முழிச்சானா அது அந்த குரூப்புக்கே வந்து கஷ்டம் தானே. சோ எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு தீபக் சொல்ற பாயிண்ட் ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். ஆனா ரொம்பவே
கடுமையா அதுக்கு எதிர்ப்பு காமிச்சு கிட்டத்தட்ட லைவ்ல 2 மணி நேரம் சௌந்தர்யா வந்து எப்படியாவது அந்த வந்து பொறுப்புல இருந்து வெளியில வந்துடும், இல்ல நானாவது அசிஸ்டண்டா இருக்கேன் சௌந்தர்யாக்குன்னு சொல்லிட்டு சௌந்தர்யாக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்காம சௌந்தர்யாவே சௌந்தர்யோட வாயால ஐயோ எனக்கு போதும்பா நான் வந்து கிச்சன் இன்சார்ஜே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு கான்வர்சேஷன் முத்து. ஆனா இந்த விஷயத்துல சௌந்தர்யா ரொம்ப பாராட்டி ஆகணும். ஏன்னா அவங்க அந்த பொசிஷனை விட்டு கொடுக்கவே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம இந்த இடத்துல ஏதோ ஸ்கோர் பண்ண போறோம் அப்படின்னு பயந்துட்டு தான் முத்து வந்து நம்ம இந்த இடத்துல நம்மளை வந்து ஸ்கோர் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்மள அந்த இடத்துல இருந்து நீக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு அப்படின்னு புரிஞ்சு போச்சு சௌந்தர்யாக்கு. இது அகைன் கிராசரி ஸ்டார்ஸ்லயும் திருப்பி ரிப்பீட் பண்ணாரு. கிராசரி ஸ்டார்ஸ்ல போய் எடுக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லுது, நீ போக கூடாது அப்படின்னு திருப்பி ஆரம்பிக்கிறாரு. சோ இவ ஏதாவது தப்பு பண்ணிட்டானா ஏபிசி எல்லாம் செய்யணும் அப்படிலாம் சொல்றாரு. இப்போ ஒருவேளை இந்த விஷயம் வந்து ஸ்மூதா நடக்கணும், கிராசரி ஸ்டார்ஸ் நடக்கணும்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணும். ப்ராப்ளம்னு தெரிஞ்சோன்னா சொல்யூஷன் கொடுக்கணும்னு வரும்போது தான் அதுல உண்மையிலே ஜெனுவினான ஒரு ப்ராப்ளம் மேல ஒரு கன்சர்ன் இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தர் மேல ஒரு வெறுப்பு இருந்தாதான் அவங்க இப்படி தப்பு செஞ்சுட்டா அவங்க அப்படி தப்பு செஞ்சுட்டான்னு அவங்க பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாம் வந்து முன்கூட்டியே வந்து 1 2 3 பட்டியல் போட்டு சொல்லணும்னு தோணும். ஏன்னா அவங்களுக்கு அது இவ்வளவு டேஞ்சரான விஷயமா நான் வரலப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க கூட்டிட்டு போகணும் தான் இவர் நினைக்கிறார். இந்த இடத்துல விட்டு கொடுக்கல சௌந்தர்யா, கிராசரி டாஸ்க்லயும் அவங்க கலந்துக்கிறாங்க. சோ முத்துக்கு பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஸ்கிரீன் பிரசன்ஸை வச்சு மெயின்டைன் பண்றாங்க சௌந்தர்யான்னு புரிஞ்சு போயிடுச்சு. அதை எந்த இடத்துல எல்லாம் மேக்ஸிமமா கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அங்கெல்லாம் போய் நின்று அவங்களை அங்க வந்து பர்ஃபார்ம் பண்ண விடுறதுல இருந்து கொஞ்சம் தடுக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. முத்துவை வந்து இந்த கேம் ஷோவை வின் பண்றதுக்கு பயங்கர பொட்டன்ஷியல் இருந்தாலும் சில பேரை தேவையே இல்லாத காரணத்தினால இன்செக்யூரிட்டி வந்து அவங்க வளரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இவங்க ஜெயிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இவர் பேசுற பேச்சு கொண்டுட்டு வர ஸ்ட்ராட்டஜிக்கு பதிலா தான் இதை செஞ்சு இப்படி வின் பண்ண போறோம், தான் இந்த மாதிரி பயங்கரமா தீவிரம் காட்ட போறோம், தான் இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ண போறோம், தான் எப்படிலாம் வின் பண்ண போறோம்னு நினைச்சு அவர் வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அந்த நோக்கத்துல அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல அவர் முன்னேறினா சத்தியமா ஜாக்லினையும் மஞ்சரியும் விட்டுட்டு இவர் தனியா போய் இந்த விதத்துல அவர் யோசிச்சா அவர் ஒரு கிளீன் வின்னரா இருக்கிறதுக்கு எல்லாரும் பிடிச்சி சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, இவருக்கு போன வின்னர் சூப்பரான வின்னர் இவர் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவர் வின் பண்ணுவார் தோணும். இல்லாட்டி இவர் இப்படிலாம் செஞ்சுதான் வின் பண்ணாரான்னு சொல்லி ஒரு சைடில் செழிப்பு இருந்து ஒரு சைடில் ஒரு மிக்ஸ்ட் இமோஷன்ஸோட தான் இவர் வின் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் இருந்தானா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சாமி மாமி சேனல் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Keep following my updates on Bigg Boss and my reviews. So till I meet you in the next video, it's bye from Sami Mami guys. Bye.